இன்னைக்கு எங்க போறோம்னா ஸ்டேடியத்துக்கு போறோம். வாங்க போறோம். நான் பால்லாம் எடுத்து வச்சுட்டேன். வாங்க போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாப்பா சொன்னதை கேட்டிருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே. மதியானம் வந்து நாங்கள் வீட்டில் நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து பாப்பா வந்து பார்க்குக்கு கூட்டிகிட்டு போக சொல்லிகிட்டே இருந்தா. அதனால் நாங்கள் வந்து திருநெல்வேலியில் விஓசி ஸ்டேடியத்துக்கு தான் வந்திருந்தோம். இங்கே வந்து நிறைய ஸ்நாக்ஸும் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் டைம் வந்து நம்ம குழந்தைங்கள்லாம் விளையாடுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த ஸ்பேஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கிறதுனால பிள்ளைங்க வந்து நிறைய குழந்தைங்க வந்து நல்லா நடந்து விளையாண்டு இந்த மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். நாங்களும் அங்கே தான் போயிருந்தோம். பிள்ளைங்க நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஹாட் சாக்லேட் வச்சுருந்தாங்க. நாங்களும் அது ஒன்று வாங்கி டேஸ்ட் பார்த்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தம்பிக்கு வந்துட்டு இவ்வளோ நாளாக மண்ணிலலாம் நடந்து பழக்கமே இல்லை. அதனால் அவனுக்கு இந்த மண்ணை பார்த்ததுமே வந்துட்டு அதில் நடக்கிறதுக்கு அவனுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி கூச்சமாக இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா நடக்க பழகிட்டான். அந்த மண்ணெல்லாம் கையில் எடுத்துகிட்டு அப்படியே விளையாண்டுட்டு இருந்தான். ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறமா அந்த பால் கொண்டு போயிருந்தோம் வீட்டில் இருந்துட்டு. அதையும் நல்லா அப்பாவும் பையனும் நல்லா சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. பாப்பாவுமே நல்லா விளையாண்டுட்டு இருந்தா. அவளுக்கு வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால ரொம்ப போர் அடிக்குதுமா, எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. அதனால தான் இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். நீங்களும் திருநெல்வேலியில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸில் வந்து நல்லா விளையாடுறதுக்கு ஈவினிங் டைமில் விளையாடுறதுக்கு ரொம்ப சூப்பரான பிளேஸு. நாங்களும் அப்படியே விளையாண்டுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.